ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. பாப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, டியூஷன் கிளம்பிட்டாங்க. மாத பரீட்சை வரனால. இப்போ மாத பரீட்சை வரனால டியூஷன் மார்னிங் வச்சுருக்காங்க. 6 மணிக்கே போகணும். ஸோ அதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. காலையிலே வெள்ளனை எழுந்திரிச்சி குளிச்சுட்டா கிளம்பிட்டாங்க. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பாய் மீனு. இது எங்கள் மச்சான் பொண்ணு. காலையில் அழகாக வாசலை கூட்டி தொளிச்சிக்கிட்டு இருக்காங்க. வாய்ஸை கேட்டாலே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கம்பு மாவு இருக்குது, தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லிச்செடி எல்லாமே போட்டு சட்னி. இன்றைக்கி சட்னி, கம்பு தோசை, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி இருக்குது, அதில் சாதம். கருவேப்பிலை சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு, இதுதான் கருவேப்பிலை பொடி. இது நாங்கள் வீட்டிலே தயார் பண்ணது. அதுக்கப்புறம் பீட்ரூட், ஷைடிஷ் பீட்ரூட் ரெடி ஆகிட்டு வேகட்டும். இதுவும் ஓரளவு வறுபட்டுருச்சு. பொடியை போட்டு ரெடி பண்ணிடலாம். சாப்பிடு. பீட்ரூட் வேணுமா? சரி போய் சாப்பிடு. பொடி இருக்குது, கருவேப்பிலை பொடி. தயிர் சாப்பிடு. சாப்பாடை நல்லா மசிச்சு வச்சிட்டேன். தயிரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏண்டா இப்போ தானே அரைச்சேன். போடாத. மணி 7:28. ஆமாம், என்னாச்சு? சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு. பசங்க எல்லாருமே ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஃபைனலாக என்ன சாப்பாடு பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை பொடி, சாதம். கருவேப்பிலை நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சு இந்த மாதிரி சாப்பிட முடியாதான்னு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ சுடு சாதத்தில் 1 ஸ்பூன் பொடி போட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு பிணைஞ்சு அட்லீஸ்ட் ஒரு உருண்டை அப்படின்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் கருவேப்பிலை சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடியது. அதனால் எல்லாருமே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. நான் சாதாரண கருவேப்பிலை நினைக்காம நம்ம அதை இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்தலாம். ஒரு சிலர் தட்டில் இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றாங்க. நானும் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில நபர்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சரிங்களா? பாய்.